தேவனுடைய அன்பிற்கு பாத்திரமான யாவருக்கும் உங்களோடு பேசுவது உங்கள் அன்பு சகோதரன் சாலமன் ஞானி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கவனிக்கிற அன்பான வீவர்ஸ் யாவருக்கும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டு வருவதற்காகவும் உடைய மேலான கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு எவ்விதமான பாடம் வேண்டுமென்றாலும் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அதற்காக நாம் முயற்சி செய்வோமாக. இப்பொழுது நாம் புதிய ஆத்துமாக்களை சந்திக்கும் முயற்சியில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கான அநேக பகுதிகளை நாம் பேசியிருக்கிறோம். என்ன கடந்த பாடத்தில் பேசினோம் என்று நினைவூட்டுவோம். நாம் முதலாவது புறப்பட்டு செல்லுங்கள் என்ற வார்த்தை இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் திறமைகளையும் நாம் பெற்ற நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது நீதியான காரியமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. அவர்கள் இந்த விதமாக ஊழியங்களை செய்ய கடவர்கள். சபையின் மூலமாகவோ மூப்பர்கள் மூலமாகவோ அனுப்பப்பட்டு செய்வது நேர்மையாயிருக்கும், தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கும். அதே போல நம் சபையாய் கூடுகிறோம். அருகில் உள்ள மக்களுக்கு நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவதும் கவனிப்பதும் அவர்களுக்காக சத்தியங்களை சொல்லி கொண்டு வருவதும் நேர்மையாகத்தான் இருக்கும். முதலாவது நாம் புறப்பட்டு செல்வதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை வாஞ்சிக்க வேண்டும், விரும்பவும் வேண்டும். அப்படி சபையாரால் அல்லது மூப்பரால் அனுப்பப்பட்டு செல்கிற பொழுது நீங்கள் ஊழியம் செய்ய விரும்பிவிட்டீர்கள். அப்பொழுது அந்த விதமான காரியங்களிலே அனுப்பப்பட்டு செல்கிற பொழுது குறைந்தது 2 பேராக செல்வதனுடைய காரண காரியம் இருக்கிறது. இதை நாம் பார்த்திருக்கிறோம். நாம் தனியாக செல்வதிலே நிறைய நேரங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அடுத்த காரியமானது, நாம் யாவருக்கும் சுவிசேஷம் சொல்வது நம்முடைய மனதில் ஆழமாக இருந்த போதிலும் அவர்களில் யாரிடத்தில் செல்வது அவசியம் என்று இயேசு சொன்னார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்தார். நாம் யாவருக்கும் செல்கிற பொழுதிலும் யாருக்கு அவசியமோ அவர்களிடத்தில் நாம் சென்று சொல்வது மிகுந்த அவசியம். யார் வாஞ்சித்து விருப்பத்தோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு நாம் இதில் முதலாவது காரியங்களை கொடுப்பது அவசியமாயிருக்கிறது. நாம் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் தான். அதிலே சில மக்கள் தேவைப்படலாம், சில மக்கள் தேவைப்படாமல் இருக்கலாம், சில மக்கள் விரும்பலாம், சில மக்கள் விரும்பாமல் இருக்கலாம். நாம் அவைகளை கண்டுபிடித்து யாரிடத்தில் அதிகமாய் செல்லுவது, சில பாவியான மக்கள், அந்த விதமான மக்களை நாம் தேர்ந்தெடுத்து அதிகமாக சொல்லுவது அவசியமாயிருக்கும். இயேசு தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவித்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார், காணாமற் போன ஆடுகளை தேடினார். இது போன்ற சில வேலைகளை நாம் அதிகமாய் செய்யலாம். நாம் அவ்வாறு செல்கிற பொழுது நம்முடைய நோக்கம் மாறாமல் இருக்க வேண்டும். அதாவது வஞ்சகம், தந்திரம், பொருளாசை, மனுஷரை பிரியப்படுத்தும் வகையில் போதிக்கக்கூடாது. நாம் அது ஒரு நல்ல நிலைமை இருக்காது. அதாவது எப்படியாவது நம்ம சபை கூடங்கள் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவனிடமாக அல்லது கிறிஸ்துவனிடமாக திருப்புவதற்கு நாம் வேலை செய்யணும். அதுதான் ஒரு மேன்மையான வேலை. நமக்கு ஒரு கும்பல் வேணும் அல்லது ஒரு கூட்டம் வேணும், இன்னும் மக்கள் வேணும் அப்படிங்கிறத நம்முடைய நினைவில் இல்லாமல் மெய்யாகவே மனம் திரும்பும்படியாகவும்
அவர்கள் மெய்யாகவே கர்த்தருடைய வார்த்தையை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, அன்போடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, மனப்பூர்வமாய் அவர்கள் அங்கீகரிக்கிறார்களா, தேவனை விருப்பத்தோடு தேடுகிறார்களா என்பதை நாம் காணக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் எல்லோருக்கும் தான் சொல்லணும். அதிலே நாம் சொல்லுகிற நிலைமையில் நாம் சொல்லுகிற நோக்கம் மாறுபடாமல் இருக்கணும். மாம்சத்திற்கென்று வேலை செய்ய முடியும், ஆவிக்கென்றும் வேலை செய்ய முடியும். நாம் தேவபக்தி ஆதாய தொழிலாக செய்ய முடியும், தேவனுக்காகவும் செய்ய முடியும். மனப்பூர்வமாக நாம் கர்த்தருடைய வேலைக்காரர்களாக இந்த விதமாக சென்று தேவனுக்காக தேவனிடமாய் திரும்புவதற்காக நாம் வேலை செய்யணும். அடுத்து அப்படி போகிற சூழ்நிலையில நமக்கு சுவிசேஷ அறிவிக்க போகிற இடங்கள்ல நமக்கு எல்லாம் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். ஓ, நான் புறப்பட்டு செல்றேன், என்னை எல்லாரும் ஏற்றுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவங்க ஓநாய்களா இருக்கலாம், உங்களை துன்புறுத்தலாம், உங்களை அநேக இடங்கள்ல உங்களை பொய்யாய் உங்களை பழி சுமத்தலாம். இது நம்ம இப்படிலாம் நம்ம நினைத்து போகாம சீசர்களை அனுப்பும்போது இயேசு எப்படி சொன்னாரோ, ஊழியத்தின் பாதையில் எவ்வளவு துன்பங்களும் இடரல்களும் உபத்திரவங்களும் வியாகுலங்களும் கண்ணீர்களும் பாடுகளும் இருக்கிறதோ, அதே போல நமக்கும் இருக்கும் என்றும் அறிந்து நம்ம செல்லணும். அது இல்லாம இருக்கும் அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. வரவேற்பும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிடலாம், வெளியே நிப்பாட்டி பேசலாம், உங்களை நிக்க வச்சு பேசலாம், உட்கார வச்சு பேசலாம். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்காக பணியாற்றுவதில் நாமும் மனப்பூர்வமா மனமும் அந்த ஆத்துமாக்களை குறித்ததாகவே இருக்கணும். கிறிஸ்துவுக்குரியவைகளை தான் நம்ம தேடணும், தேவனுக்குரியவைகளை தான் தேடணும். நாம தங்களுக்குரியவைகளை நாம தேடி வேலை செய்யக்கூடாது. அடுத்து அப்படி நேரங்களில் நமக்கு வெக்கம் இருக்கு. கண்டிப்பா பாடுபடுத்தும் போதும், நம்மளை துன்புறுத்தும் போதும், நம்மளை அவமானப்படுத்தும் போதும், நம்மளை ஏற்றுக்கொள்ளாத போதும், உங்களை பொய்யா சொல்லும் போதும் நமக்கு வெக்கம் இருக்கிறதுனால பின்வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது பணியை செய்யாம நம்ம சோர்ந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. நாம் அதில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் பரிசுத்தவான்களையும் நம்ம மாதிரியா வைத்துக்கணும். வெக்கப்படாம நாம செய்யணும். சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன், வெக்கப்படாத ஊழியக்காரனாக நிருபணங்களை நம்ம பாடத்துல பேசியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து வெக்கப்படல, நாமும் வெக்கப்படக்கூடாது. வெக்கப்பட்டோம்னா நமக்கு அவரும் நம்மளை அறிக்கையிட வெக்கப்படுவார். ஒருவேளை சில மக்கள் கிறிஸ்தவங்க சொல்லுவதற்கே வெக்கமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெக்கத்தோட நம்ம வேலை செய்யக்கூடாது. வெக்கப்படுத்தப்படுவோம். அவமானத்தை எண்ணாமல், இபிரேயர்ல இருக்கலையா, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கூடுதலாக நம்ம உற்சாகமூட்டப்படுகிறோம். இந்த பணியில வெக்கப்படாம செஞ்சா நம்ம அதிகமான தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விதமான தீர்மானம் நமக்குள்ள இருக்கணும். சரி, இப்போ நீங்க வெக்கப்படாம செய்யறீங்க, அவங்களோட பேசி கொண்டிருக்கிறீங்க. இப்போ வீட்டுக்குள்ள உங்களை கூப்பிட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவங்க அனுமதித்தாலே தவிர நீங்க உட்காரவோ அல்லது நீங்களாக ஏதாவது மின்விசிறி இயக்கவோ அல்லது சிறப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து பார்த்து உட்கார்ந்துக்கிறேன் அப்படி சொல்லாமலோ, முதல் அந்த அப்ரோச் எல்லாமே நீங்க கவனமா செய்யணும். அவங்க அனுமதித்தாலே மட்டும் நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். அவங்க சொல்லாத பொழுது அவங்கள்ட்ட என்னென்ன குணநலங்கள்லாம் இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அது நிமித்தமா நீங்க போதனைக்கு தொடர்பாக அநேக காரியங்களை போதிக்க முடியும். அதுதான் மேன்மையா இருக்கும். இல்லைன்னா நீங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியாமலும் கவனிக்க முடியாமலும் போயிடுவீங்க. அப்படி பேசும்போது நீங்க
ஜெபம் பண்ணும்போதோ பேசும்போதோ ரொம்ப சத்தமாக பெரிய சத்தம் போட்டு பேச தேவையில்லை. நீங்கள் அவங்கள்ட்ட மென்மையாகவே பேசலாம், மெதுவாக நீங்கள் பேசலாம். ஏன்னா பெரிய சத்தம் அநேகருக்கு இன்னைக்கு எரிச்சலுக்கு மூட்டக்கூடிய காரியமாக போச்சு. காதில் நிறைய செல்போனை கேட்டு கேட்டு நிறைய பேருடைய காதுகள் சத்தத்தை கேட்கறதுக்கு, நாய்ஸை கேட்கறதுக்கு விருப்பப்படலை. பாருங்க, சிலர் அமைதியாக பேசும்படி விரும்புகிறாங்க, நிறைய பேர் சத்தத்தை விரும்ப மாட்டாங்க. தேவைப்படும் போது நீங்கள் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தலாம். ஒரு குழந்தைகள் சத்தமாக இருக்குது, இல்லை அந்த பக்கமாக ஒரு ரூமில் யாரோ ஒருத்தர் டிவி போட்டு, ஏன்னா புதிய வீடுகளில் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அவசியமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் அவங்களுக்காக அதுக்காக கொஞ்சம் சத்தத்தை நீங்கள் உயர்த்தலாம், அவ்வளோதான். சத்தத்தினால ஒருத்தரை நீங்கள் கவர்ந்துட முடியாது. நிறைய குரல் வளத்தினாலேயோ இனிமையான குரலினாலோ அல்லது ஒல்லி குரலோ இனிய குரலோ அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. ஒருவேளை இதெல்லாம் மேடைகளுக்கு, ஜனக்கூட்டமான இடங்களுக்கு அது தேவைப்படலாம். தேவன் கொடுத்து வச்சிருக்காரு, நன்றி சொல்லுவோம். அதே நேரங்களில் நம்ம சத்தத்தினாலேயோ குரலினாலேயோ நம்முடைய வசனிப்பினாலேயோ அல்லது அவங்ககிட்ட நம்ம இந்த விதமாதி ஒரு வஞ்சகமாக பேசக்கூடாதுன்னு முன்னமே சொல்லிட்டோம். நாம் அவங்ககிட்ட மெதுவாக பதிலளிக்கணும். கேட்குற கேள்விகளுக்கு நிதானமாக அந்த கேள்வியை நல்லா புரிந்து கொண்டு, என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த கேள்வியை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒன்று நீங்கள் அந்த வேலையை நீங்கள் துவக்கணும். அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் எல்லாம் கவனிச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் சரியான பதிலை சொல்ல முடியும். அப்போது இப்போ உதாரணத்துக்கு எது நீங்கள் என்ன சபைன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ நீங்கள் கிறிஸ்துவன் சபைன்னு சொல்லிடுவீங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சரி சொல்கிறேன்னு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தையில் எத்தனை சபைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ எந்த விதமான மக்கள் நீங்கள் பார்க்கணும். அவங்க இந்துஸா அல்லது சிஎஸ்ஐயா, ரோமன் கத்தோலிக்கா, பெண்டிகாஸ்டலா, ஜெகோவாவா, யார் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது நீங்களும் சொல்லணும், அவங்களும் சொல்லணும், மறைக்காமல் நம்ம பேசணும் சில காரியங்களை. அப்போது இதெல்லாம் சொன்ன பிற்பாடு ஒருவேளை நீங்கள் சிஎஸ்ஐ மக்கள்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கள்ட்ட போகும்போது நீங்கள் அவங்க கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே. சில பேர் கிறிஸ்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்பே கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிருக்கும். அதனால நீங்கள் எதெல்லாம் சொல்லலாம், இன்னும் கூட்டம் குறைக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இப்படி பேசி சரி, சபையை பற்றி இப்பொழுது கேள்வி கேட்குறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அவங்க சிஎஸ்சி சபையாக கூட இருக்கலாம். நீங்கள் நிதானமாக சொல்லுங்கள். உடனே சபையினுடைய காரியங்களை சொல்வதற்கு முன்னதாக தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி பின்பற்றணும், எப்படி நம்ம உணர்ந்து கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையில் கூட்டுதல் குறைத்தல் செய்யலாமா, தேவன் சொன்னால் நம்ம விசுவாசிக்கணுமா, இல்லை மனிதர்களுடைய வார்த்தையை கேட்கணுமா, இப்படி கூட நீங்கள் ஒரு பாடத்தை துவக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வேற மாதிரி நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம யாருக்கு செவி கொடுக்கணும், யாரை சார்ந்து இருக்கணும், யாரை நம்பணும், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறத பற்றியும் கொஞ்சம் நீங்கள் பேசலாம். எது நித்தியமானது அது மாதிரி சொல்லலாம். இல்லை மனுஷங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, பதறு, சம்மட்டி, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசலாம். அல்லது தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமைகளை குறித்து நீங்கள் அதிகமாக பேசலாம். தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பேசிட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில் அதை மட்டும்தான் அவங்க விசுவாசிக்கிறாங்க அப்படிங்கிற நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொண்டு போகணும். அப்போ நீங்கள் அந்த கேள்வியினுடைய காரியங்களை தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உடனே சொல்லுவீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை நம்ம தேவன் மேலே இன்னும் அதிகமாக கொடுக்கல இல்லையா, தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்ம கொடுக்கல இல்லையா, தேவனுடைய வார்த்தையை கொடுக்காதனால அவங்க போதிக்கிறவங்க மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் தேவனுடைய அவங்கள விட இவங்க தான், அவங்களாம் யாரு அப்படிங்கிறத நம்ம மெதுவாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தர் எப்படி சொல்கிறாரோ அதே போல் நம்ம சொல்லலாம். அதை விட புதிய பிரச்சனைகள் கூட வரலாம். ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு விதமான வித்தியாசமான
காரியங்கள் நமக்கு வரும். அந்தந்த இடங்களில் நம்ம அவ்வாறு பேச நம்ம அறிந்திருக்கணும். சரி, இப்போ நம்ம அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, இல்லை பட்டணத்தில் போகிறீங்க. அதுக்கு போதனைக்கு தொடர்பாக அந்த சூழ்நிலையை முதலாவது கவனிக்கணும். என்ன அந்த பட்டணத்தில் முக்கியமாக எதை முக்கியமாக வச்சிருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே எதுக்கு முக்கியத்துவப்படுத்தி எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போதனைக்கு தொடர்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டில் காத்திருக்கும் போது கவனிச்சாரு, இயேசு கவனிச்சார். போதிக்கிற அத்தனை பேருமே கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க சூழ்நிலையை கவனிச்சாதான், அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சாதான் நீங்கள் போதிக்க முடியும். அது போதனைக்கு தொடர்பாக அவங்களுடைய வார்த்தைகள், அதாவது மனுஷனுடைய இருதயங்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பேசி பார்த்துட்டு, அவங்க பேசணுன்னு அவங்க பேசுகிறாங்களா, இல்லை பேசாமல் அப்படி கேட்குறாங்களா, இல்லை பேசாமல் அமைதியாக இருக்காங்களா, இல்லை உங்களுக்கு பதில் பேசுகிறாங்களா, இதெல்லாம் கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அமைதியாக இருக்கவங்கள நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அறிந்து கொள்ள முடியாது. பேசுனாதான் இருதயம் தெரியும். ஏன்னா பேசாமல் இருந்தால் மூடங்கூட ஞானின்னு என்னப்படுவோம் இல்லையா? பேசலைன்னா தெரியாது. தெரியாதவங்களை நீங்கள் தோற்றத்தை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம், ஆனால் எல்லாமே இல்லை, ஏமாற்றப்படுவோம் நம்ம. அப்போது போதனைக்கு தொடர்பாக ஒரு நோக்கத்தில் கவனிக்கணும். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற பகுதி என்ன கேட்டிங்கன்னா, அப்படி போதனைக்கு தொடர்பாக கவனிக்கலைன்னா எதிர்க்க நிற்கிறவங்க யாரு, நமக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறவங்க அவங்க எவ்வளவு திறமையானவங்க, அவங்க நம்ம கெடுத்துருவாங்களா, இல்லை நாமும் அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சரியாக சொல்லணுமா, இல்லை எப்படிப்பட்ட சுவாமுடையவங்க நீங்கள் கொஞ்சம் கவனிக்கலைன்னா நாமும் வஞ்சிக்கப்பட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வஞ்சிக்கப்பட மாட்டேன்லாம் நீங்கள் சொல்லிட முடியாதுங்க. எவ்வளோ பெரிய பலசாலிகளையும் சாத்தான் கெடுத்துரும். இயேசுவையே பேதுரு மூலமாக இடர பண்ணுவதற்கு முயற்சி பண்ண இல்லையா? அப்படியானா அந்த பூமிக்குரிய காட்சிகளை காட்டி வஞ்சிக்க பார்த்தாங்க இல்லையா? அது மாதிரி நமக்கு எதாவது நடக்கும். அப்போலாம் நான் முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் முன்னாடி நடந்ததை பார்த்துக்கணும். முன்னாக வேதத்தில் இருக்கக்கூடிய மாதிரிகளை நீங்கள் கவனிக்கலைன்னா நாம் தோற்று போவோம். அவங்கள விட நம்ம பலசாலிகளை கிடையாது. நாம் அவங்க விசுவாசத்தோடு ஒப்பிடும்போது ரொம்ப குறைவான அளவில் இருக்கோம். அப்போ அவங்களுக்கு இந்த விதமான பாடுகளில் சிலர் தோற்று போயிட்டாங்கன்னா அல்லது தவறி இடறிட்டாங்கன்னா நாமும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் கவனமாக நம்ம கவனிக்கணும். முன்னாக நிற்கிறவங்களை நம்ம சரியாக பார்க்கலைன்னா நாம கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு சரியான பதில் நம்ம அளிக்க வேண்டியிருக்கும். தேவனுடைய வார்த்தையும் அறிஞ்சிருக்கணும். நீங்கள் விதைக்கும் செய்யலாம், நடவும் செய்யலாம், நீர்ப்பாய்ச்சவும் செய்யலாம். ஒவ்வொருடைய வேலை, தேவனுடைய பணிகளை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் அதுக்கான தேவ ஞானம் நமக்கு நிறையா இருக்கணும். சரி, இப்போ நம்ம இந்த 9வது பாடத்தில் நமக்கு முன் நிற்பவர்களை நம்ம அறிந்து கொள்ளாவிடில் நமக்கு வஞ்சிக்க வாய்ப்பு இருக்கிறதா, வஞ்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறா. அதனால அவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமானது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்னு சொன்னார். இது சபையாருடைய காரியங்களை குறித்து தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ தந்திரவாதிகள் யாராவது இருந்தாங்கன்னா இவங்க கூட வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. சில நேரங்களில் மாயம் பண்ணும்போது வஞ்சிக்கப்படுறாங்க இல்லையா? அதுபோது சில மக்கள் பின்னாடி போகிறாங்க இல்லையா? இது மாதிரி யூதர்களால் சில மக்கள் கெடுக்கப்பட்டாங்க இல்லையா? அப்படி சில மக்கள் இருப்பாங்க. கலாத்தியர்களை குறித்து பவுலுக்கு ஏன் பயம் வந்தது? விருத்த சேதன கொள்கைக்காரங்க அங்கே இருந்தாங்க பாருங்க. அவங்க சத்தியம் போதிக்கப்பட்ட பிற்பாடு அவர் நான் வீணாய் போயிட்டோன்னு பயந்திருக்காரு.
கலாத்தியர் 4:11 நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன்னு சொல்றார். கெடுத்துருவாங்க. அவங்க ஊழியம் செய்கிறவங்களும் கெடுப்பாங்க, நம்ம செய்து வைத்த வேலைகளையும் கெடுப்பாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு அவங்க கேள்விப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு யாராவது ஊழியம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வருவாங்க இல்லையா, அப்போ அவங்க இவங்களை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நம்ம சரியான தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். கலாத்தியர் 4:20 உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். அப்போ நம்ம பேசுகிற காரியங்களையும் முன்னிக்கிற மக்களையும் நாம் பார்க்கணும். இப்போ இயேசுவை ஒரு சமயம் ஒரு கானானிய ஸ்திரீ தேடி வந்தாங்க. அவங்க யாருன்னு இயேசு கண்டுபிடிச்சார். ஏன்னா தேவனுடைய சட்டமானது யார்கிட்ட வேலை செய்யணும், யாருக்கு முதல்ல வேலை செய்யணும் அப்படிங்கிற பகுதியே அவர் பிதாவினால கற்பிக்கப்பட்டிருக்கார். அப்போது அந்த நிற்கிற அந்த ஸ்திரியை பார்த்து அவங்க கூப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. பாருங்க, கூப்பிட்டுக்கிட்டே வரும் பொழுது இப்போ யாருக்கு யார் செய்யணும், இப்படிப்பட்டவங்க இப்படி நீங்கள் போகும்போது சில மக்கள் தகுதியற்ற மக்களாகவும் வரலாம், விசுவாசம் உள்ள மக்களாகவும் வரலாம். உங்களை பல்வேறு விதமான சூழ்நிலைகளை அகப்படுத்துறதுக்கும் மக்கள் இருக்கலாம். நாமும் தேவனுடைய பிரமாணத்தின்படி தான் நம்ம நடந்து கொள்ளணும். அப்படி இல்லாத பொழுது நாம் நம்முடைய வேலை கெட்டு வீண் அளவில் தலையிட்ட மக்களாக நாம் காணப்படுவோம். பாருங்க, அப்போ அந்த திசையில் குடியிருக்கிற ஸ்திரீ சொன்னா மத்தேயு 15:21-28 வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே வந்தா. இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லல. அப்போ சீசர்கள் சொன்னாங்க, இவன் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டாங்க. இயேசு என்ன சொன்னார்னா, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டு இடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்று சொல்லி 24 வசனத்தில் சொன்னார். ஆனாலும் அவ சொன்னா, அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் இன்னும் அவங்களோட இருக்கக்கூடிய காரியங்களை பாருங்க, ஒரு பேச்சிலிருந்து நிறைய காரியங்கள் வெளிப்படும். அவங்க எவ்வளவு உணர்வு பூர்வமாக விசுவாசிக்கிறாங்க, எவ்வளவு தேவையுள்ளவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஜெபம் தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் காத்திருந்தால் கூட தெரிஞ்சிடும். அவர் அவரை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவள் புரிஞ்சு போச்சு. பாருங்க, அவளை அப்படி சொன்ன போதும் கூட அவள் அது சரிதான் ஒத்துக்கொண்டார். நாங்கள் சில வீடுகளில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது பக்கத்து வீட்டில் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதுக்காக அவங்க காத்திருப்பாங்க. சொல்லிட்டு சில மக்கள் போகிற மக்கள் இருக்காங்க, அதுக்காக காத்திருக்கிற மக்கள் இருக்காங்க. ஒரே நேரத்தில் 2-3 வாட்டி பார்க்குற மக்களும் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் அவங்க அது மேலே எவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்ச முடியும். நிச்சயமாக அவங்களுடைய ஆர்வத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுக்காக நம்ம போகணும். அது அவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஜெபம் தேவைப்படுது, உதவி தேவைப்படுது, தயவு தேவைப்படுது. அவங்களுக்கு இது இவங்க செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நாம் அவங்களுக்காக உதவிகரமாக இருக்கணும். தேவையுள்ளோருக்கு நாம் நிச்சயமாக உதவி செய்யணும். அப்போது அவர் சொன்னார் மெய்தான் ஆண்டவரே அப்படி சொன்ன உடனே, ஆனால் அவர் சொன்னா ரொம்ப புத்திசாலியா விசுவாசத்தோடு சொல்லா, தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இப்போ இயேசு என்ன கண்டுபிடிச்சாரு இந்த காரியத்தில்? இயேசுவனுடைய கண்டுபிடிப்பு என்ன? உன் விசுவாசம் பெரிது. அப்போ என்ன சொன்னாங்க? அதை கண்டுபிடிச்ச பிற்பாடு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானான்னு சொல்லப்படுது. இப்போ உடனே நம்ம இப்போ ஒரு சின்ன காரியத்தில் எவ்வளவு காரியங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியுது பாருங்க. அப்போ இப்படி நம்ம சில தேவையுள்ளவங்களை நம்ம அதிகமாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? வேலை செய்வதை முதன்மை எடுத்து, அந்த நேரத்தில் அவங்களுக்கு சுகம் தேவைப்படலாம், ஆனால் அவளுக்கு சுகம் மட்டும் தேவைப்படலாம். அவங்க இருக்கிற வீட்டாருக்கு அவள் ஒரு
மகளுக்காக கூப்பிட்டா. என் மகள் அப்படிதான் கூப்பிட்டா. கொடிய பிசாசு, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்லி 15-22 கூப்பிட்டா. ஆனா சுகமாக்குறதுக்கு மட்டும் அவ கூப்பிட்டது மாதிரி தெரியல. அவளுடைய அந்த பேச்சு, அவள் இயேசு சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டால் அதை இதெல்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அப்போ நாம் நினைக்கலாம், பொருட்களைன்னா அவள் சுகமாக்கணும் அப்படித்தான் இருக்காளா? இல்லை. இயேசு ஒரு பொய்யான பாராட்டுவாரா? இல்லை. அப்படியானா இயேசு உன் விசுவாசம் பெரிதுண்டார். இன்ன வரைக்கும் நம்ம பேசுறோம்னா அந்த விசுவாசம் பெருசு. சரி, நீங்க கூப்பிட்ட உடனே போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குமா? அது தெரியுமா? பாருங்கள, ஏன் சொல்றோம்னா சில யார் எவ்வளவு ஆவலா இருக்கிறாங்க, முன்னாடி நிக்கிறவங்க, பேசுறவங்க, கூப்பிடுறவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நம்முடைய வேலைகளை துரிதமாக சரியான இடத்துல செய்வதற்கு அது ஏது உண்டாக்கும். இல்லைன்னா நம்ம சில வேலைகளை சில மக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்க சில பிரிவினர்கிட்ட போயிருக்கிறோம். சில பிரிவினர்கிட்ட போய் என்ன போதிச்சாலும் நீங்க அது அங்க செல்லாது. அவ்வளவுதான். அவங்க அதுலேயே தான் இருப்பாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்க இங்கிருந்து வெளியே வரமாட்டாங்க. அது அப்படியே தான் அவங்க இருப்பாங்க. இந்த ஆவி அப்படின்னு சொல்லி சும்மா கற்பனையா உலகத்தை நம்புறவங்க நீங்க திருப்ப முடியாது. பாருங்க, ஆர்சி மக்கள் கூட அநேக மக்கள் திரும்பி இருக்கிறாங்க. ரொம்ப பாரம்பரியமா இருக்கிற மக்கள் தான் சும்மா வரட்டு வைராக்கியமா இருப்பாங்க. சில மக்கள் சத்தியத்தை நேசிக்கிற குடும்பத்தில் பிறக்கிறவங்க, அதை நேசிக்கிற மக்களாகவும் இருப்பாங்க. அப்போ உங்களுடைய வேலைகளை நீங்க சொல்லிடுங்க, அதுக்காக சொல்லக்கூடாதுன்னு இல்லை. இப்படி நம்ம சும்மா தீர்மானிக்க முடியாது. சில மக்கள் அது ஆமான்னு இருக்காங்க. சில மக்கள்கிட்ட நீங்க முடியவே முடியலன்னா அவங்க அப்படியே ஊற வச்சிருக்காங்க, அதுலேயே புளிக்க வச்சிருக்காங்க பொய்யான காரியங்களை சொல்லி. அவங்ககிட்ட உங்க வேலையை வீணா நேரத்தை போய்கிட்டே இருப்பீங்களே ரொம்ப காலமா, அவங்க சொல்லிட்டு ரத்த புலிங்களாகி வந்துருங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த மாதிரி தேவை உள்ளவங்களை, நமக்கு முன்னாடி நிற்கிறவங்க யாரு, நம்மகிட்ட கேட்கிறவங்க யாரு, நம்மகிட்ட போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாரு, உதவி கேட்கிறவங்க யாரு, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த வேலையை நம்ம சரியா செய்வதற்கு தேவன் நமக்கு உதவிகரமா இருப்பார். அப்போ நம்ம உலகத்தோடு ஒத்த காரியங்களோடு சேர்ந்து இணைந்து நம்ம வேலை செய்ய கூடாது. உலகத்துல தான் நம்ம வேலை செய்யறோம், ஆனா உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு வேலை செய்யக்கூடாது. யோவான் 15:18-19 உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. யாக்கோபு 4:4 கூட சொல்றார், விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். அப்போ நம்ம செய்யும் போது, இந்த மாதிரி வெளியே போகும்போது உலகத்தை அன்பு கூறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். சில ஐஸ்வர்யவான்களை நீங்க பார்க்கலாம், அதுக்காக சில நேரங்களில் நீங்க உங்களை தளர்த்தலாம். இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். தேவன் என்னை பிழை போட்டுவார். நம்ம யுக்தி, நம்முடைய ஞானம், நம்முடைய தந்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு முன்னமே சொல்லியிருந்தோம். இது நாட்களை நம்ம வீணடிச்சிருவோம். நம்ம 1 யோவான் 2:15-17 வரைக்கும் அனுபவிச்சுக்கணும். இது தேவனால் உண்டானது கிடையாது. உலகமும் உலகத்திலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏன்னா கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிதாவினால் உண்டானவில்லை. இதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். நிலைத்திருக்கக்கூடிய காரியங்களுக்காக வேலை செய்யணும். அதனால நம்ம சென்ற நோக்கத்திற்கு மாறாக நடக்கும் என்றால் அது சிக்கிக்கொள்ளாம நம்ம பார்த்துக்கணும். சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் வேற ஒரு தவறான நோக்கத்தில் போடுவாங்க, சிலர் பொருளாசையில் சாஞ்சிருவாங்க, சிலர் இச்சையில விழுந்து போவாங்க. இப்படி நிறைய மக்கள் நிறைய சோதனையில விழுந்து போற மக்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உங்களை கனப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை புகழ்ந்து இப்படிப்பட்ட வேலையும் நடக்கும். ஏன்னா மத்தேயு 4:1-10 வரைக்கும் உலகத்தினுடைய மகிமைக்காக இயேசு
பரீட்சை பார்க்கப்பட்டார். ஆனால் அவர் அப்பாலை போ சாத்தானேன்னு சொல்லி முடிச்சிட்டார் 10ஆம் வசனத்தில். தேவனாகி உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்குதுன்னு சொன்னார். இதில் நம்ம வெற்றி பெறணும். அதே போல் ராஜாவாக்க கூட பிடிச்சிட்டு போனாங்க, அதுலேயும் வெற்றி பெற்றார். ரோமர் 12:2 சொல்றாரு, நான் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நம்ம உலகத்தோட ஒத்து போலினா அவங்க தூசிப்பாங்க, நம்மளை ரொம்ப யோக்கியமானு கேட்பாங்க, ரொம்ப உண்மையானு கேட்பாங்க, ரொம்ப பரிசுத்தவானு கேட்பாங்க. பல்வேறு வகையில் நம்மளை அவங்களுக்கு பிடிக்கல இல்லையா. நீங்கள் கொஞ்சம் ஒத்து வந்தீங்கன்னா அவங்களும் சரியாக இருப்பாங்க. நம்ம ஒத்து போகிறதுனால அவங்களுக்கு எரிச்சல் மூலம் வந்து, ஆகையினால நம்முடைய நேர்மையை அவங்கள பாதிக்கும். அதையும் பார்த்துக்கணும். அதனால் நமக்கு ஒத்து போகாமல் நம்ம வேலைகளை, நாம் தேவனுடைய வேலைகளே பார்க்கணும். சில நேரங்கள் நீங்கள் புகழப்படுவீங்க, பாராட்டு பெறப்படுவீங்க, ஒருவேளை உங்களை அதிகமாக கனப்படுத்தலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவங்க பிரசங்கம் நடத்தினவங்களை அவங்கள புகழ்ந்து அவங்களுக்கு பலி செலுத்த வந்தாங்க இல்லையா. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. வந்து 14ஆம் அதிகாரம் 9-15 வரைக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு பேரை வச்சுட்டு, ஒரு 13ஆம் வசனத்தில் பூஜாரிகளை எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டில் கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவங்களுக்கு பலியிட மனதாக இருந்தாங்க. பாருங்க, அவங்களுக்கு பலியிட மனதாக இருந்தாங்க. அவங்க வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ள ஓடி உரத்த சத்தமா, மனுஷரே ஏன் இப்படி செய்றீங்க? 15ஆம் வசனம், நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சொன்னாங்க. இப்போ நம்ம யாருடைய எந்தவித மகிமையும் எந்தவித புகழ்ச்சியும் எந்த விதத்துக்கு நம்ம இடமளித்து பிழைப்பு கெடுத்த அளவில் சிக்காம பார்த்துக்கணும். சில பணத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதின்னு சொல்லுவாங்க. அது மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. திருடிட்டு உண்டியல்ல போடுறது, பரிதானம் வாங்கிட்டு கர்த்தருடைய பையில போடுறது, இதெல்லாம் அவங்க பாவ கணக்கு தீர்க்கிறதாக அவங்க நினைக்கிறாங்க. பாருங்க, இது மாதிரி சில மக்கள் உங்களை அந்த விதமான ஜெபத்துக்கு உங்களை உட்படுத்த முடியும். அதை ரொம்ப நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 18-24 வரைக்கும் இவங்க கைகளை வைத்து பரிசுத்த ஆவியை தந்தரப்படுகிறத மாயவித்தை சீமோன் பார்த்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா 19 நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். அவருடைய நினைவு ரொம்ப அழுக்கா இருந்ததை அவர் பார்த்தார். பிச்சிலும் பாவக்கட்டிலும் இருக்கிறத அவர் பார்த்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவருடைய நோக்கம் பாருங்க, தேவனுடைய பேதுரு அவனை நோக்கி 20ஆம் வசனம், தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னுடைய கூட நாசமாக போக கடவுது. இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஜெபிச்சா ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, பணத்தை கொடுத்துட்டு கீழ்ப்படியாமலே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அது நமக்கு சாபமா முடியுங்க. அப்படிப்பட்ட வேலையை நம்ம செய்யக்கூடாது. ஒருவேளை அந்த சொல்லுகிற நோக்கத்தை கவனித்துக் கொள்ளுங்க. நாமும் தேவனுக்காக செய்யணும். எந்த ஒரு அவங்க நோக்கத்தை, எதிர்ப்பு நோக்கத்தை கவனிச்சுக்கணும். அப்போ ஒருவர் எனக்கு உதவிகரமாக இருந்தார். அப்போ ஒரு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது, நீங்க ஜெபம் பண்ணதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அதுக்காக தருகிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்க உங்க வழியில இருங்க, நான் என் வழியில இருக்கேன்னு சொன்னார். அது என்ன சொல்லுது நமக்கு? அவர் இந்த லைன்ல இல்லை. அப்போ தேவனுடைய ஜெபத்தை பணத்தில் சம்பாதிக்கலாம் என்று பணத்தை கொடுத்தா நமக்கு ஜெபிப்பாங்க அப்படின்னு அவர் திருப்தி இருக்கிறது. அது ஆசீர்வதித்ததும் அவர் உணர்றாரு. பாருங்க, இதுக்காக நம்ம வேலை செய்யணுமா? அதுதான் அது நம்முடைய நல்ல வேலையா? இல்லை. அப்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி இருப்போம். ஒவ்வொருவரும் பொருளாசையை பின்பற்றி போகும் இல்லையா? அதனால அவர் என்ன சொன்னார்னா, தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லை, நீ என்ன செய்ய, மனம் திரும்பு,
தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை இருதயத்தில் என்ன உனக்கு மன்னிக்கப்படலாம். நீங்கள் அவங்க எந்த விதமான ஸ்ட்ராங்கில் இருக்காங்க நீ பார்த்துக்கணுங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்படி சூழ்நிலையிலிருந்து இந்த மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படி நீங்கள் பார்க்கணும். உடனே ஒருத்தர் கொடுத்த உடனே இதுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நல்ல எண்ணத்தோடு கொடுக்கலாம். இருதயத்தை கொஞ்சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் தீர்ப்பு செய்ய வேண்டாம். பொதுவாக நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவர் சொன்னார், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். அவர் சொன்னார், இது சொன்ன காரியங்களில் எதுவும் நேரிடாதபடி எனக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொன்னார். இப்படி நம்ம போகிறதுக்கு மாறாக எதுவும் நம்ம நடக்கும். தூதர்களே பாருங்க, அவங்களோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்ததாக சொல்லப்படுது. தேவனுடைய பணியில் ஈடுபடுகிற தூதர்கள் அப்போ வெளிப்படுத்த 22:8-9 யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். யோவான் விழுறார். அதற்கு அவர் சொல்றாரு 9ஆம் வசனத்தில், அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள்ளும் சொன்னான். இப்படி சில சென்ற நோக்கத்திற்கு மாறாக சில காரியங்கள் நமக்கு நடக்கலாம். ஆனாலும் நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து தேவனை செபித்து இந்த வேலையை செய்யணும். அப்போ இன்னும் நம்ம இந்த பாடங்களை முடிக்கல. இந்த சென்ற நோக்கத்திற்கு மாறாக நடக்கிற இன்னும் சில உதாரணங்களை சொல்லிட்டு இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். இப்போ அடுத்த பகுதிக்காக நம்ம செல்லுவோம். இதை தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம பேசுவோம். இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த பாட்டுக்கு நம்ம போகலாம். பிரியமானவர்களே, நாம் என்ன பார்த்தோம் என்றால், நாம் போதிக்க செல்லுகிற பொழுது நமக்கு முன்னாக நிற்கிறவங்க யார், எந்த தன்மையில் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, நம்மளை கெடுக்கிறாங்களாம், நம்ம போதித்த மக்களை கெடுக்கிறாங்களாம், அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணுங்கிறத நம்ம அறியாமல் இருந்தோம்னா ஏதோ போகிறோம், ஊழியம் பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லாமல் மிகுந்த வினா உள்ளவர்களாக, சர்ப்பங்களைப் போல வினாவாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் நடந்து கொள்ளுங்கள். இப்போ நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு பேதைகளாகவும் நாம் இருக்கணும். அப்போ ஏதோ போகிறோம், நம்முடைய கடமை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. அது போகும்போதே நம்ம இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது, இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா, அவங்களை தாக்குவதற்கு திட்டம் வச்சுருக்காங்களா, சும்மா நான் போகிறேன் அப்படின்லாம் போயிடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் சூழ்நிலை அறிந்திருந்து அந்த ஏரியாவில் நீங்கள் நான் வரட்டுமா, நல்ல சூழ்நிலை இருக்கிறதா, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, இல்லை அங்கே ஏதாவது சூழ்நிலை மாறி இருக்குதா, இதை கூட நீங்கள் கேட்கலாம். ஒரு பாத்திரமான மனுஷங்களை இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆட்கள் மூலமாகவோ, நாங்கள் செய்கிற காலங்கள்லாம் நிறைய ஃபோன் தொடர்புலாம் கிடையாது, லேண்ட்லைனில் தான் இருந்தது. அப்போது இந்த காலங்களில் நமக்கு அந்த மாதிரி நேரங்களில் சில தகுதியான மக்கள் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதை சொல்கிறோம்னா, நாங்கள் போகும்போது இன்றைக்கி உங்களை அடித்து விரட்டிடணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. அப்போ என்னோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க. அப்போது அவங்க பயந்துட்டாங்க, இந்த மாதிரி கேள்விப்பட்டோன்னா பயந்துட்டாங்க. சரி, அப்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தகுதியான மனுஷன் அவங்கள்ட்ட பேசினார். அவங்க ஒன்றும் சொல்லலை. அப்போ நாங்கள் அந்த ஊழியத்தில் அந்த தெருவில் வேலை செய்தோம். இப்படி சில நேரங்களில் நமக்கு தெரியாமல், நம்ம அறிந்து கொள்ளாமல் சில வேலை செய்யும்போது சிக்கலான சூழ்நிலையை நம்ம சந்திக்க நேரிடும். அப்போ யாரோ ஒருத்தர் நீங்கள் மனமாற்றப்பட்டிருப்பீங்க, அது மேலே அவங்க கோபமாக இருப்பாங்க, அதனால அவங்க நண்பர்களை ஏவி விடுவாங்க. இதெல்லாம் பாடுதான், அதுக்காக நீ பயப்பட வேண்டாம். அதுக்காக சூழ்நிலை இருந்து நேராக போய் தலையை கொடுப்பீங்களா, நீங்கள் இந்த வெட்டுங்கள் கொடுப்பீங்களா, அதுதான் ஞானமா? அப்படி இல்லை. சூழ்நிலையில் அறிந்திருக்கும் போது இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதுன்றார் இல்லையா மத்தேயு 10. அப்போ துரத்தும் போது நம்ம வேற ஏரியாவுக்கு போகலாம், எத்தனை இடங்கள் இருக்கு. அப்போ நிறைய எங்கெங்கே நீங்கள் இங்கே உங்களுக்கு பிரச்சனைனா அடுத்த இடங்களுக்கு போங்க. தேவன் எங்கே பிரச்சனையான மக்கள் இருக்காங்க, இப்போ சரியான இருதயம் இல்லை, நீங்கள் இன்னொரு இடத்த தேர்வு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஏன் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது? அப்போது இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு போகிறோம்னா, நம்ம உயிரோடு தானே சொல்லவே முடியும். அப்போ வரக்கூடிய பாடுகளை நீங்கள் போதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சுற்றி உங்களை வளர்ச்சிக்கிட்டாங்க. அப்போது நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வழியை பார்த்து தப்பிச்சுக்கிறதுக்கு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், தேவன் பார்த்துக்குவார். அப்போ சில நேரங்களில் நம்ம கொல்லப்படவும் படுவோம். அப்போ நம்ம முன்னாடி நிற்கிறவங்க, நமக்கு போதிக்கப்பட்ட மக்கள், அந்த சுவிசேஷ அறிவிக்கிற ஏரியாக்கள், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது.
அடுத்து யாருக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். உலகத்திற்கு நம்ம ஒத்த வேஷமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சென்ற நோக்கத்திற்கு மாறாக நடக்கிற காரியங்களை நாம் சிக்கக்கூடாது. அது நம்ம கவனமாக பார்க்கணும். உங்களை மகிமைப்படுத்தலாம், புகழலாம், சில பூமிக்குரிய காட்சிகளை காட்டலாம். அதுக்காக உலகத்தோடு உலகமாக நம்ம போயிடக்கூடாது. நம்மளுக்கு பலியிடுற அளவுக்கு நமக்கு அவங்க வணக்கம் தெரிவிக்கலாம், இந்த மாதிரிலாம் செய்யலாம். நிறைய வேலைகளை செய்வாங்க. நாங்கள் ஒரு வீடுக்கு போயிருக்கும்போது அவங்க நேரம் காலில் விழுவாங்க சில நேரங்களில். ஆனால் அவங்க நன்மை பெற்றிருக்கிறதுனால சந்தோஷமாக விழுவாங்க. சரி, தூக்கி எடுத்து நாங்களும் மனுஷன்தான், நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம், நம்ம தேவனை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆமாம், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படி நினைக்கும் பொழுது நம்ம இருதயத்தை தேவன் பார்க்குறாரு இல்லையா? அதனால் நம்ம கவனமாகவும் மிகுந்த ஜாக்கிரதையாகவும் செய்யணும். அப்போது சில நேரங்களில் பணத்தை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். தூதர்களே ஜாக்கிரதையாக நடந்தாங்கன்னா நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? சரி, அடுத்த பாகத்தில் சென்ற நோக்கத்திற்கு மாறாக இந்த மாதிரி சிக்கிக்கொண்ட உதாரணங்களை கூடணும். இப்போது வரைக்கும் சிக்காமல் தப்பிச்ச உதாரணங்களை பார்த்தோம். இப்போ சிக்கிக்கொண்ட சில உதாரணங்களை பார்த்துட்டு அடுத்த பாடத்தை நம்ம பார்ப்போம். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய பணிகளை செய்வதற்கு நீர் எங்களுக்கு உண்மையுள்ள மனுஷர்களை தாரும். நாங்கள் உமக்கென்று பணி செய்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு தகுதிப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற போது பாடுகளும் துன்பங்களும் அவமானங்களும் வரும் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உணர்வுள்ளவனாக்கும். நீதியுள்ள பிதாவே, இவைகளெல்லாம் புதுமை என்று நினையாமல் இதெல்லாம் எங்களுக்கு வந்து நேரிடும் என்று சொல்லி நாங்கள் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் சர்ப்பங்களைப் போல வினாவாகவும் ஆத்தும பணியிலே எப்படியாவது தேவனுடைய பக்கமாக அந்த மக்களை திருப்புவதிலே நாங்கள் வேலை செய்ய எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவனோடு இருந்து உங்களுடைய பணியை செய்ய எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்க. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் ஊழிய பணியில் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வார்த்தையிலிருந்து சிறிதளவே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்ல நீர் எங்களை தகுதியாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி. பிதாவே, சில மக்கள் கெஞ்சி கேட்கும் பொழுதும் வருந்தி கேட்கிற பொழுதும் நாங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு முதலாவது வேலை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவருடைய ஆர்வத்தையும் விசுவாசத்தையும் நாங்கள் கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் உங்களோடு கூட இருப்பதாக. மீண்டும் ஒரு பாடத்திலே நாம் சந்திப்போமாக.